நாளைக்கு வரும்போது நீங்க கத்துக்கிட்டு வரணும். ஓகேவா எல்லாருமே? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். So, இந்த ஆல்பபெட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இங்கிலீஷ்ல எத்தனை ஆல்பபெட் இருக்கு சேம் அதே தான் இங்கேயும். ஆனா 4 எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்களுக்கு இங்க. ஸோ டோட்டலா 30 ஆல்பபெட்ஸ் இருக்கு ஜெர்மன்ல. நான் சொல்லும் போது எல்லாருமே ஏபிசிடி Z வரைக்கும் எழுதிக்கோங்க. அதை ப்ரொனன்சியேஷன் சொல்லும் போது பக்கத்துல எழுதிக்கோங்க. எல்லாரும் நோட் புக் பென் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே. Yes, ma'am. ஏபிசிடி Z வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. யார் ஃபர்ஸ்ட் எழுதுறா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எழுதுனவங்க சொல்லுங்க. நேம் சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு. அன்பு கிரேசி ஃபினிஷ் மேம். வெரி குட், சூப்பர். அப்புறம் முடிச்சிட்டேன் மேம். யாருப்பா? வெற்றி மேம். வெற்றி, சூப்பர். ஓகே, உங்களோட சேர்ந்து இன்னொரு மேம் இருக்கிறாங்க, பெட்ரிஷியா. பெட்ரிஷியா இருக்கீங்களா? முடிக்கல மேம். Yes, ma'am. இருக்கேன் மேம். ஓகே, உங்களோட சேர்ந்து ஒரு மேம் இருக்காங்க, பெட்ரிஷியான்னு. ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, உங்களோட சேர்ந்து பெட்ரிஷியான்னு ஒரு மேம் இருப்பாங்க. ஒருவேளை நான் எடுக்கலைன்னா அந்த மேமும் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ஓகே, சரி, எல்லாருமே எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஏபிசிடி Z வரைக்கும்? எஸ் மேம். Yes, ma'am. சரி. எஸ் மேம். இப்போ நான் ப்ரொனன்சியேஷன் சொல்லுவேன், அது மட்டும் நீங்க எழுதிக்கணும். நம்ம இங்கிலீஷ்ல ஏ சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டரு. ஜெர்மன்ல வந்து ஆ சொல்லணும். தமிழ் ஆ இருக்கா? ஆ. பே. பேனா பிஏவை எழுதிக்கங்க, பே. அப்புறம் சே, டீயோட சேர்ந்து சொல்ற மாதிரி இருக்கும், சே. எழுதிட்டு இருக்கீங்களா? எஸ் மேம். சே. அதுக்கப்புறமா டே, டிஏவை, டே எப்படி சொல்லுவோமோ அது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது அப்புறமா நான் சொல்றேன். ஈ வந்து ஏ சொல்லணும். எஃப், கே, ஹா, ஐ வந்து ஈ சொல்லணும். ஜே வந்து யாட், வை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், யாட். கா, கா, எல், இங்கிலீஷ்ல எல் எப்படியோ அதேதான், எல், எம், என், ஓ, நாலுமே எல், எம், என், ஓ. பி வந்து பே, எப்படி சொல்லுவோம், பே, பிஏவை, பே, அந்த பே. பே. கு, கு, எர், எர், எர் சொல்லணும். ஆருக்கு வந்து எர், எர். எஸ், டே, டிஏவை, டே. யூ வந்து ஊ சொல்லணும். தமிழ்ல ஊ இருக்குல்ல,
தமிழ் லெட்டர் ஊ. தெரியுமா? Yes, ma'am. அந்த தமிழ் லெட்டர் ஊ அதை எழுதிக்கங்க. வி வந்து ஃபவ் சொல்லணும். ஃபவ் ஃபவ். W வந்து வே. X வந்து X. Y ypsilon. 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 Set. Set. Z வந்து set. இதுல வந்து 4 எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் இருக்கும். இது என்னன்னா இதுக்கு 2 டாட்ஸ்க்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா umlaut. umlaut அப்படின்னு சொல்லுவாங்க. umlaut இந்த டாட்ஸ்க்கு பேரு umlaut. நான் எதா சொல்லு a umlaut அப்படின்னு சொன்னேன்னா ஏக்கு மேல 2 டாட்ஸ் வைக்கணும். o umlaut அப்படின்னா ஓக்கு மேல, u umlautன்னா யூக்கு மேல வைக்கணும். சரிங்களா? இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஏர். ஏர்ல வந்து ஏவோட சவுண்ட் எப்படி இருக்கு? ஏ. ஏ வருது இல்லைங்களா? அந்த மாதிரி சவுண்ட் வரணும். ஏ. ஓ. ஓ. ஸோ யூ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் வயிற்றுலேருந்து ஸ்டமக்லேருந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓ. இது வந்து யூ. ஊ. ஓ. ஊ. ஏ. ஓ. ஊ. ஸோ இந்த umlaut இல்லைன்னா நீங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். umlaut இல்லைன்னா ஏயு. ஏயு சாரி ஏஇ போட்டிங்கன்னா அது umlautன்னு மீனிங் வரும். ஓஇ யூஇ. ஸோ umlaut இல்லைன்னா நீங்க இப்படி போட்டுக்கலாம். ஏஇ போட்டிங்கன்னா அதாவது ஏ umlaut ஆயிடும். ஓஇ யூஇ. ஓகேவா? இது ரொம்ப பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். நேம்ஸ் இப்போ ஆஸ்திரியா நேம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஓஸ்டரைஷ் அப்படின்னு வரும். அதுல இந்த ஸ்பெல்லிங் ஓ வரும். எங்க வரும் எப்படி வரும்னு எல்லாம் போக போக கத்துக்கலாம். நீங்க எதுவுமே கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் இது மட்டும் ரீட் பண்ணுங்க, அவ்வளவுதான் உங்க வேலை. இந்த பி சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? இது பீட்டா சிம்பிள். பீட்டா சிம்பிள் எல்லாருக்கும் தெரியுமா? Yes, ma'am. பீட்டா Yes, சிம்பிள். ma'am. அந்த பீட்டா சிம்பிள் தான் எஸ் செட். இதுக்கு வந்து டபுள் எஸ் போடுவோமா? எங்கேயாச்சும் டபுள் எஸ் போட்டா இந்த சிம்பிள் தான் போடுவாங்க. எல்லாத்துக்குமே கிடையாது, சிலதுக்கு மட்டும்தான். இந்த சிம்பிள் வந்து என்ன குறிக்குதுன்னா டபுள் எஸ். பீன் படிக்க கூடாது, டபுள் எஸ் சவுண்ட் வரணும். எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, நான் இப்போ ஒரு படிக்கிறேன். டவுட் மேம். சொல்லுப்பா. மேம் டபுள் எஸ் வர இடத்துல யூஸ் பண்ணுமா மேம், இல்ல டபுள் ஆமா, எஸ் டபுள் எஸ் வர இடத்துல தான் யூஸ் பண்ணும். ஆனா எல்லா டபுள் எஸ்க்குமே இந்த சிம்பிள் வராது, சிலதுக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? ஓகே மேம். ம். ஓகே, தேங்க் யூ. அது எங்கெல்லாம் இந்த சிம்பிள் வருதோ அது மட்டும் நீங்க பார்த்தா போதும். அந்த ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துட்டா போதும். ஓகே மேம். ம். வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் படிச்சு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணும்போது எல்லாருமே சேர்ந்து ரிப்பீட் பண்ணும். ஓகேவா? Okay. Okay. आ बे से डे ए एफ गे हा ई यट का एल एम एन ओ पे हु एर एस टे उ फाउ वे एक्स epsilon set a o u z.
ஓகேவா? இப்ப நான் சொல்லும்போது நீங்க எல்லாம் ரிப்பீட் பண்ணணும். ஆ ஆ பே 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 சே 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 சொல்லுங்க. சே 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 ஆ டே 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 ஆ ஏ ஆ பே சே ஸோ நீங்க இப்போ எல்லாருக்கும் சவுண்ட் வந்து ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இல்லைங்களா? அதனால நீங்களே படிங்க பார்க்கலாம். ஆன் பண்றது இதுலயே ஆன் பண்ணுமா? நீங்களே படிக்கிறீங்களா? எஸ் மேம். ஆ பே சே டே படிங்க அப்படியே. சூப்பர். ஓகே, நல்லா படிச்சீங்க. யாராச்சும் நான் கிளியரா படிச்சிடுவேன் எனக்கு தெரியும்ன்ற யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றீங்க? நேம் சொல்லுங்க. மேம் ஒன் மோர் டைம் சொல்லிட்டாங்க மேம். இன்னொரு டைம் சொல்லணுமா? ஓகே, எஸ் மேம். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நான் Okay, உங்களுக்கு ma'am. ஆடியோ ப்ளே Okay. பண்றேன். சரி, நான் உங்களுக்கு ஆடியோ ப்ளே பண்றேன், கேளுங்க. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z Ä Ö U S Z. கேட்டிங்களா? எஸ் மேம். ஸோ இதே சேம் ஆடியோ வந்து நான் உங்களுக்கு ஓகே, இதே சேம் ஆடியோ வந்து நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்புறேன். ஓகே மேம். ஸோ குரூப்ல நீங்க Okay, கத்துக்கிட்டு வரணும். ஓகேவா? நாளைக்கு வரும்போது எல்லாரோட ஸ்பெல்லிங் சொன்னா இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, எழுதும்போது வெற்றினா வெற்றி தான் எழுத போறீங்க. VETRI தான் எழுதுவீங்க. இங்கிலீஷ்ல என்ன ஸ்பெல்லிங்கோ சேம் அதே தான் எழுதுவீங்க. ஆனா யாராச்சும் ஸ்பெல் பண்ணுங்க உங்க நேம் அப்படின்னு சொன்னா வெற்றிக்கு என்ன ஸ்பெல்லிங்கு? ஃபவ் ஏ டே ஆர் இ அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? எல்லாருமே அவங்கள நேம் ஸ்பெல் பண்ண தெரியணும், பார்க்காமயே ஸ்பெல் பண்ண தெரியணும். அதனால நீங்க இது எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்னா A to Z வரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு ஒவ்வொரு நேமா ஸ்பெல் பண்ணி பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா எல்லாருக்குமே? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, ஏன்னா நான் எதுக்கு உங்களுக்கு நம்பர்ஸ் ஆல்பபெட் கொடுக்குறேன்னா அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஜீரோக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நுல். நல்லுன்னு சொல்லக்கூடாது, நுல்.
சொல்லுங்க. நுல். பாய்ஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க. null, null, ஓகே, வெரி குட். eins, 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 Eins. zwei, zwei, Zwei. zwei, zwei, Zwei. drei, drei, Drei. zwei, ஆமா. இது எப்படி சொல்வீங்கன்னா fear, fear, Vier. fear. Vier. v வந்து f ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் இல்லீங்களா? ஞாபகம் இருக்கா? v வந்து f ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னு. ஃபவ். v எங்க வந்தாலும் f ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் v க்கு. fear சொல்லக்கூடாது, fear. சொல்லுங்க, fear. Vier. vier, Vier. fünf, Fünf. fünf. und, சொல்லுங்க, கரெக்டா தான் சொல்றீங்க. fünf. und, Fünf. ஓகே. sechs. es, za sound, sechs. 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 sieben. Sechs. sieben. sieben, acht. acht, acht. acht, neun. 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 zehn. zehn, zehn. Zehn. zehn, இது 10 வரைக்குமா? அப்புறம் 11க்கு elf. elf, Elf. 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 12க்கு zwölf. zwölf, Zwölf. Okay. இது வரைக்கும் நீங்க நல்லா படிச்சுக்கணும். இங்க இருந்து என்ன வரும்னா 3 இருக்கா? இங்க 3யும் பிளஸ் 10 சொல்லணும். dreizehn. dreizehn, vierzehn. Dreizehn. vierzehn. vierzehn, fünfzehn. fünfzehn, Zehn. sechzehn. sechzehn, siebzehn. Siebzehn. இங்க sieben இருக்கு, ஆனா இங்க வந்து siebzehn சொல்லணும். siebenzehn சொல்லக்கூடாது. ஓகேவா? siebzehn. siebzehn, siebzehn, achtzehn. achtzehn. achtzehn, act சொல்லக்கூடாது. ஏ வந்து சொல்லணும். achtzehn. Achtzehn. neunzehn. Achtzehn. neunzehn. Neunzehn. zwanzig. Zwanzig. zish ஐஜில முடியதெல்லாம் இஷ் சவுண்ட் வரும். zwanzig இஷ் சவுண்ட் வரும். zwanzig. zwanzig. ஓகே. ஸோ இந்த நம்பர் கூட நான் வந்து உங்களுக்கு இது ஆடியோ ப்ளே பண்றேன், கேட்டுக்காங்க. ஓகேங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகேவா? Okay, ma'am. ஓகே. இந்த ஆடியோ கூட நான் வந்து உங்களுக்கு குரூப்ல அனுப்புறேன். நாளைக்கு வந்து நீங்க படிச்சுட்டு வரணும், சரிங்களா?
Okay, ma'am. Okay, ma'am. ஓகே Okay, ma'am. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் Okay, என்றதுனால ma'am. ஓகே ஓகே இந்த ஆடியோஸ் எல்லாம் எங்க கிடைக்கும்னா alango.netன்னு உங்க மொபைல்ல பாருங்க, ஓபன் பண்ணுங்க வெப்சைட் alango.net. சரிங்களா? இது நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க மொபைல்ல பாத்துக்கோங்க. alango.net போட்டு அந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள்ல இருக்கும். சரிங்களா? எல்லாம் பாத்துட்டீங்களா? Yes, ma'am. இந்த Yes, ma'am. ஏ சிம்பிள் மாதிரி இருக்கும். Yes, ma'am. இது ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்க சர்ச் பார் இருக்கு இல்லைங்களா? சர்ச் பார் இங்க வந்து Yes, ma'am. அந்த புக் நேம் அப்படியே போடணும். புக் நேம் நெட்ஸ்வர் நாய் A1 கோர்ஸ் புக். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப நம்ம படிக்க போறது ஆன்சர்ஸும் சரி, டிரான்ஸ்கிரிப்ஷனும் எல்லாமே இதுல தான் இருக்கும். ஆடியோ எல்லாம் இதுல தான் இருக்கும். Okay, ma'am. இத சர்ச் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இத கிளிக் பண்ணிட்டு go to media போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் எல்லாமே வரும். இப்போ நம்ம ஆடியோ கேட்போம் இல்லைங்களா? அது வந்து இந்த ஆடியோல இருக்கு. கேபிட்டல் 1 bis 6ன்னா 1ல இருந்து 6 சாப்டர்ஸ் இதுல இருக்கும். 7ல இருந்து 12 சாப்டர்ஸ் இதுல இருக்கும். இது வீடியோ கூட இருக்கு இந்த புக்ல. நீங்க வீடியோ பார்க்கணும்னா இது ஓபன் பண்ணிட்டு பாத்துக்கலாம். வீடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்கும். அதே மாதிரி புக் ஆன்சர்ஸ் கூட இதுல தான் இருக்கும். சாப்டர் 1 to 6, 7 to 12 இதுல தான் இருக்கும். சோ இப்போ நம்ம பேஜ் நம்பர் 10 பார்த்தோம் இல்லீங்களா? பேஜ் நம்பர் 10ல சோ இது நம்ம பார்க்கிறது என்ன பேஜ் தெரியுமா? பேஜ் நம்பர் 13 Dryzane 13 பேஜ் நம்பர் 13. அப்போ பேஜ் நம்பர் 13க்கு போகணும். பேஜ் நம்பர் 13 இதுதான் இந்த ட்ராக்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க. சாரி செகண்ட் இங்க வந்துட்டு. சோ இது என்ன ட்ராக் நம்பர் போட்டிருக்காங்க? 8 போட்டிருக்காங்களா? 1.8. சோ இந்த அலாங்க ஆப்ல 1.8 வந்திருக்கு பாருங்க. அதே நம்பர்ஸ் தான் இருக்கும். நீங்க இதுல ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Okay, ma'am. Okay, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. அப்போ நீங்க இதுக்கு கத்துக்கிட்டு வந்துடுறீங்களா நாளைக்கு? Okay, ma'am. Okay, ma'am. Okay, ma'am. ஓகே. இது கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம மத்த லெசன்ஸ் பார்க்கலாம். Okay, ma'am.